ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போடி இந்த பையனை ரெஸ்க்யூ பண்ணியிருந்தோம். ரொம்ப வயசானவன். அங்கேருந்து கார் பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து நைட்டு அங்கே வச்சுட்டு மார்னிங் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். நைட்டு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போயும் மார்னிங்கும் சாப்பிடல. கால் வேறு நல்லா உள்ளே அடிபட்டுருந்துச்சு. அந்த 2 எலும்புமே விலகி உள்ள சிவியர் பெயினில் தான் இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு பெயின் கில்லரும் ஃபுட்டும் அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், சாப்பாடு வச்சு பாருங்கள் சார், ஃபுட்டு இன்டேக் இருந்துச்சுன்னா ஷெல்டரை மூவ் ஆன் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நீங்கள் ஐவியில் தான் அவனுக்கு கொடுத்தாகணும். ஸோ இன்றைக்கி மார்னிங் அவன் வந்து இறந்துட்டான். ஏன்னா அவனுக்கு இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இல்லைங்க. ஏன்னா அவன் கொஞ்சமாவது இன்டேக் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். சுத்தமாக இன்டேக் இல்லை, மார்னிங் இறந்துட்டான். அடுத்து ஆஃப்டர்நூன் மதியானம் போய் ப்ராப்பராக அடக்கம் பண்ணிடுன்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டை சொல்லியிருந்தேன். அவன் ஆட்டோவில் போய் தூக்கி வச்சுட்டு நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டான். ஒரு இதில் வந்து ஒரே ஒரு நிம்மதி என்னென்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இதுக்கு மேலே மருத்துவம் இல்லைங்க. 3 நாள் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு இல்லை, சாப்பிட மாட்டிக்கிட்டான். ஃபுட் இன்டேக் இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. பெயின் கில்லர் கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ணாது, நிறையா இருக்குங்க. பட் ஆனால் முயற்சி பண்ணியிருக்கேன். நன்றிங்க.